வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் ஆத்தூரில் இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் நலச்சங்கம் சார்பில் நேற்று மே தினம் கொண்டாடப்பட்டது. ஆத்தூர் உடையார்பாளையம் பகுதியில் இருந்து பஸ் ஸ்டாண்ட், கடைவீதி, காமராஜர் சாலை வழியாக ஊர்வலம் மீண்டும் உடையார்பாளையம் வந்தது. நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சென்னையில் வசித்து வரும் இளம்பெண் ஒருவர் தனியார் கல்லூரியில் படிக்கிறார். இவர் கடந்த 29ஆம் தேதி இரவு பெசன்ட் நகர் கடற்கரையில் தனது ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அங்கு வந்த போலீசார் ஒருவர் காருக்குள் டார்ச் லைட் அடித்து காரின் உள்ளே யார் இருக்கிறார்கள் என பார்த்துள்ளார். காரின் கதவு பூட்டப்படாமல் இருந்ததால் கதவை திறந்து டிரைவர் இருக்கையில் அமர்ந்து தன்னை சாஸ்திரி நகர் போலீஸ் என அறிமுகப்படுத்தி ஐடி கார்டை காட்டி நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என மிரட்டியுள்ளார். பணம் தரவில்லை என்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்வேன் என மிரட்டி பணம் கேட்டுள்ளார். இருவரும் தங்களது கணக்கில் 5500 ரூபாய் மட்டும் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இளம்பெண் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஜிபே மூலம் 3000 ரூபாயை அனுப்பியுள்ளார். பின்னர் போலீஸ்காரரை காரை ஓட்டிக்கொண்டு பெசன்ட் நகர் 3வது மெயின் ரோட்டில் உள்ள IOB வங்கி ATM அருகே காரை நிறுத்தி ஆண் நண்பரிடம் 8000 ரூபாயை எடுத்து வருமாறு அனுப்பியுள்ளார். அந்த நேரத்தில் காரில் தனியாக இருந்த பெண்ணிடம் ஏட்டு தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஆண் நண்பர் பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததும் போலீசார் 8000 ரூபாயை வாங்கிக் கொண்டு மீண்டும் காரை பெசன்ட் நகரில் நிறுத்திவிட்டு தனது 2 வீலரில் தப்பிச் சென்றார். இந்த சம்பவத்தை இளம்பெண் தனது சகோதரியிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் பெற்றோருடன் சேர்ந்து சாஸ்திரி நகர் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சம்பவத்தில் ஈடுபட்டவர் ஜோசப் என்பதும் அவர் ஐகோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் போலீசார் என்பதும் தெரியவந்தது. போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரம்பாடி பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக 7 வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடந்தது. இதில் பல சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் உறக்கம் திருடு போனது. அடுத்தடுத்து நடந்த திருட்டு சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். அப்போதுதான் போலீசாருக்கு அந்த முக்கிய தகவல் கிடைத்தது. கேரள மாநிலம் கண்ணனூர் பகுதியில் இதேபோன்ற திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. விவரம் தெரிந்தவுடன் கேரள, வயநாடு மற்றும் தமிழக நீலகிரி போலீசார் களத்தில் குதித்தனர். விசாரணையில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது கேரள கண்ணனூர் பகுதியைச் சேர்ந்த 46 வயது முகமது மற்றும் வயநாடு பகுதியைச் சேர்ந்த 72 வயது முதியவர் ஜோஸ் என உறுதியானது. இருவரும் சேர்ந்து கேரளா மற்றும் தமிழகத்தில் ஆளில்லா வீடுகளை நோட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டு 140க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இந்த பலே கொள்ளையர்களை கேரளா கல்பெட்டா போலீசார் கைது செய்தனர். விரைவில் இருவரையும் தமிழகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆட்டம் காட்டி வந்த கொள்ளையர்கள் பிடிபட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.